தேவன் வரப்போகிறார், உன்னுடைய தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய 2வது வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் அவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படணும் அப்படிங்கிற குரல்கள் பல இடத்துல இருந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனா இன்றைய திருச்சபைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவைகள் ரொம்ப நிர்விசாரமா இருக்குது. தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தவும் இல்ல, தங்களை சேர்ந்த யாரையுமே அவைகள் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்தவும் இல்லை. இந்த சமயத்திலே நம்ம ஆயத்தப்படுகிறதும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறதும் பிரதானமான ஒரு காரியமாக நமக்கு இருக்கு. இதத்தான் போன காணொளியில நம்ம எப்படி ஆயத்தப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதாவது அடிப்படையான காரியமான ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் ஞானஸ்தானத்தையும் பெற்றிருந்தா நம்ம நம்மளுடைய தேவனை சந்திக்கிற அந்த ஆயத்தத்திலே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமாகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இதை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா நீங்க ஆயத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதையே மற்றவர்களுக்கு வலியுறுத்தி அவர்கள் பெரும்படியாக நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தவங்களை ஆயத்தப்படுத்துகிற பணியில நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகிறது. மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா முதலாவதாக நமக்கு மற்றவர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற தெளிவு இருக்கணும். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா முதலாவதாக உங்களுக்கு அந்த காரியத்திலே நல்ல ஆழமான அறிவும் தெளிவும் இருக்கணும். மற்றவர்களுக்கு புரியும்படியாக நீங்க சொல்லிக் கொடுக்கிற ஒரு திறமை உள்ளவர்களாக இருந்தா மட்டும்தான் உங்களாலே மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியும். ஒரு எளிமையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆசிரியர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி தங்களை தாங்களே பல நேரம் தயார்படுத்திக்குவாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை எப்படி சொன்னா அவர்களுக்கு விளங்கி புரியும் அப்படிங்கிற மாதிரி பல விதத்துல தயார் பண்ணிட்டு தான் அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு போய் அந்த காரியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, மாணவர்கள் ஒருவேளை அவர்களுக்கு புரியாம பல கேள்விகளை கேட்டா கூட அதை விலக்கி சொல்லக்கூடிய ஒரு தெளிவான அறிவுள்ளவர்களாக அவங்க இருப்பாங்க. இப்போ இந்த ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்தானம் இந்த மூன்றையும் நம்ம அடுத்தவர்களுக்கு வலியுறுத்தி சொல்ல போகிறோம். நீங்க அடிப்படையாக நீங்க கண்டிப்பாக பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா இதை குறித்த தெளிவான அறிவு உள்ளவர்களாக முதல்ல நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்ல, இது சம்பந்தமாக அவர்கள் என்ன நம்ம கேள்வி கேட்டாலும் அதற்கு அவர்களுக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய தெளிவுள்ளவர்களாகவும் இருக்கணும். இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய அந்த பணியைத்தான் எவாஞ்சலிசம் என்று ஆங்கிலத்திலும் சுவிசேஷ பணி என்று தமிழிலும் அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பாக சீஷர்கள் எல்லாரையும் அழைத்தனுப்பி நீங்க போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். சோ இந்த கட்டளை தான் மனுக்குலத்திற்கு தேவன் கடைசியாக கொடுத்த பிரதான கட்டளையாக இருக்கிறது. தேவன் அங்கங்க போய் கூடாரங்களை கட்டுங்க, ஜெபகோபுரங்களை கட்டுங்க, ஜெப வீடுகளை தராங்க, நிறைய காணிக்க கொண்டு வாங்க, ஜனங்களை தேவாலயம் அப்படிங்கிற கட்டடத்துக்குள்ள கொண்டு வந்து சேருங்க. சோ இந்த மாதிரி எதுவுமே சொல்லல, நீங்க போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ இதுலதான் இன்றைக்கு நம்மளும் பிரதானமான திருச்சபைகள் எல்லோருமே தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். முதலாவதாக இந்த சுவிசேஷ பணியில இந்த மாதிரியான காரியங்களையே மேலோட்டமாகத்தான் செய்கிறோமே ஒழிய சுவிசேஷ பணிங்கிறது என்ன, யாராவது ஒருத்தவரை பிடித்து அவர்களுடைய பெயரை மாற்றணும், கிறிஸ்தவ பெயர்களே ஞானஸ்தானம் கொடுத்து சபையில கொண்டு வந்து சேர்த்துடணும், அவர்களிடம் கொடுக்கிற காணிகையை வாங்கிட்டு போய் மற்றவர்களையும் இதே மாதிரியான மாற்றத்திற்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரீதியில தான் இன்றைக்கு திருச்சபைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனா அடிப்படையிலே இந்த மாதிரியான ஆட்களுடைய மனம் மாற்றப்பட்டிருக்கிறதா, அவங்க உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, அவர்களிடத்துல உண்மையான ரட்சிப்பு இருக்கா, உண்மையான மனம் திரும்புதல் இருக்கிறதா, உண்மையாகவே அவர்கள் ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்களா, அதற்கு அப்புறமாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா இவைகள் எல்லாவற்றிற்கும் இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரும். இன்னைக்கு வேதாகமத்துல சொல்லி இருக்கிறது போல மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருந்துச்சுன்னா 99.9% பேர் மனம் திரும்பாமலே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அதனாலதான் தேவன் கட்டமைத்த அந்த ஆதி திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரட்சிக்கப்படாத பெரிய கூட்டம் தான் சபைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறது. பாரம்பரியமாக தேவனை பின்பற்றிட்டு ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்தானம் அப்படிங்கிற அந்த அடிப்படை கூறுகள் எதையுமே நிறைவேற்றாத ஒரு பெரிய குரூப்பை தான் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற போர்வையிலே இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே வைத்திருக்கிறோம். இதனால பாரம்பரிய திருச்சபையோ இல்ல
பெந்தைகோஸ்தே என்று அழைக்கப்படுகிற நவீன கால திருச்சபைகளோ, எல்லாவற்றிலுமே ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் சரியான ரட்சிப்பை அடையாம, சரியானபடி ஆவியானவரிடத்துல வழிநடத்தப்படாம, சரியான ஞானஸ்தானத்தையும் பெறாமலேயே சபை அங்கத்தினர்களாக உள்ள உட்கார்ந்திருக்காங்க. அதனாலதான் அவர்களிடத்திலே சுபாவத்திலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவன் அறிவுறுத்தி இருக்கிற ஆவியின் கனிகள், நற்பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே அவர்களிடத்திலே காணப்படுவது இல்லை. இதனால உண்மையான தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு கடமை உண்டு. நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம போகிற திருச்சபைகள்லயே சரியான ரட்சிப்பை பெறாத, அபிஷேகத்தை பெறாத, ஞானஸ்தானம் பெறாத ஜனங்கள் இருக்கிறாங்க. சோ அவங்களை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு இந்த மாதிரியான தேவனுடைய அடிப்படை விஷயங்களை அவங்களுக்கு நம்ம அறிவுறுத்தணும். இதுக்கு முதல்ல நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா எதை அவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு இருக்கணும். ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எதை சொல்லி கொடுக்கணும், பாவம் அப்படின்னு சொன்னா என்ன, பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகும், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னா என்ன. சோ இந்த மாதிரியான ஒவ்வொரு சின்ன சின்ன கேள்விகளும் அவர்களுக்கு விளக்கமாக நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாதான் அவர்கள் சரியான ரட்சிப்பிற்குள்ளாக வர முடியும். சோ இதனால இந்த ரட்சிப்பை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து ஏற்கனவே பல காணொளிகள் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். சோ உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும் அப்படின்னு சொன்னா அவைகளை திரும்ப திரும்ப நீங்க பார்த்து அடிப்படையான விஷயங்களை நம்ம முதல்ல கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்ட பிற்பாடுதான் அடுத்தவர்களுக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்க முடியும். இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம அடுத்தவர்களுக்கு என்ன சொல்லணும், அதிகமாய் நம்ம அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் பரலோகம் செல்கிறதற்கு ஒரே வழி. அவருடைய ரத்தம் மட்டுமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த வார்த்தைகளை மட்டும் அவர்களுக்கு அறிவுறுத்தினா போதும். இன்னைக்கு ஜனங்கள் பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க. பாவத்தை நம்மளை விட்டு தொலைக்கணும் அப்படிங்கறதுக்கு ஜனங்கள் என்னென்னமோ காரியத்தெல்லாம் செய்யறாங்க. பிசிக்கலா அவங்கள காயப்படுத்திக்கிறாங்க. கால்நடையா பல மைல் தூரம் நடந்து ஏதாவது ஒரு மலைகளுக்கு போய் அங்க உள்ள தெய்வங்களை தரிசிச்சு அதனால நம்மளுடைய பாவம் எல்லாம் தொலைஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஒரு சில பேரு ஏதாவது ஒரு பலி செலுத்தி அதன் மூலமாக தங்களுடைய பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு நதியில நீராட சொன்னாலோ, அப்படி இல்லைன்னு சொன்னா தூர இடங்களுக்கு பயணம் பண்ணி ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களா நம்ம எல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக நம்மளுடைய பாவம் எல்லாம் தொலைஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விதத்துல முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா வேதாகமம் நமக்கு காட்டுகிற ஒரே எளிய வழி என்னன்னு சொன்னா, நீங்க என்னதான் செஞ்சாலும் எவ்வளவுதான் உங்களை வருத்தி கொண்டாலும் உங்க பாவத்துல இருந்து விடுதலை அடையவே முடியாது. ஆனா ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணிட்டு இனி அந்த பாவங்களை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அந்த உறுதியை அவருக்கு நீங்க கொடுத்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் தன்னுடைய ரத்தத்தினால உங்களை கழுவுவாரு, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். இந்த காரியத்தை தான் நம்ம ஜனங்களுக்கு வலியுறுத்தி சொல்லணும். ஆனா அதுக்கு பதிலாக இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா பேய் பிடிச்சிருச்சா அங்க கூட்டிட்டு போங்க, அங்க பேய் ஓட்டி விட்டுருவாங்க. இல்ல ஏதாவது தீராத வியாதியா அவங்க போய் ஜெபம் பண்ண சொல்லுங்க, வியாதி எல்லாம் குணமாகும். சோ இந்த மாதிரி வேற வேற விதமான விதத்திலே இயேசு ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் அற்புதத்தை செய்வாரு, அவர் பிசாசுகளை துரத்திடுவாரு, சுகம் கொடுப்பாரு, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திருவாரு. சோ இந்த மாதிரி பல விஷயத்தை சொல்லி ஜனங்களை அதுக்கெல்லாம் தேவனை தேட வைக்கிறோமே ஒழிய பாவத்தை போக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு சொல்லி அதுக்கு நேரம் நம்ம அவங்கள வழி நடத்துகிறது இல்ல. அதனாலதான் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமலே இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்யவே மாட்டாரா அப்படின்னு சொன்னா அது இல்ல பிரதானம். அதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரல. யாருக்கும் நோய் தீக்கணும்னு சொல்லியோ, பேயை ஓட்டணும்னு சொல்லியோ, கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லியோ, வேற எந்த ஒரு காரியத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரல. பாவத்தை போக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பிச்சு வச்சாரு. அதனால பிரதானமாக அந்த காரியத்தை தான் நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். அப்போ காஸ்பல், சுவிசேஷம், எவாஞ்சலிசம் அப்படிங்கிற பேர்ல இப்படிப்பட்ட தவறான சுவிசேஷத்தை பரப்புகிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. நிறைய சுவிசேஷகர்கள் இன்றைக்கு இததான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிட்ட வாங்க, உங்களை அவர் குணப்படுத்திடுவாரு, இயேசு கிட்ட வாங்க பேய் பிசாசுகள் ஓடிடும், இயேசு கிட்ட வாங்க கட்டுகள் அறுக்கப்படும், இயேசு கிட்ட வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும், இயேசு கிட்ட வாங்க உங்களுடைய மன கவலைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும், இயேசு கிட்ட வாங்க சந்தோஷமா இருக்கலாம், இயேசு கிட்ட வாங்க குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு
பலதரப்பட்ட விஷயங்களை அவர்கள் சொல்லி கூப்பிடுகிறார்களே ஒழிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிப்பார், உங்களுடைய பாவம் போகணும்னு சொன்னா நீங்க இயேசு கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுகிற குரல்கள் இன்றைக்கு இல்லாமலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி பொய்யான காரியங்களை பிரதானப்படுத்தி ஜனங்களை கூப்பிடுகிறவர்கள் உண்மையான சுவிசேஷகர்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்றி நீங்க யாரும் போய் ஏமாந்துடவும் வேண்டாம். அதே போல இந்த மாதிரியான காரியத்தை சொல்லி நான் சுவிசேஷம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நான் பார்க்கிறேன், ஜனங்கள் அப்படிதான் வேலை செய்யறாங்க. ஹாஸ்பிட்டல் ஊழியம்னு சொல்லிட்டு போறாங்க, அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் சுகத்திற்காகத்தான் அவங்க ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நேரம் அங்க போறது, அங்க போயிட்டு இயேசுவை நம்புங்க, உங்களை கண்டிப்பாக அவர் ஹீல் பண்ணிடுவாரு, சுகமாக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவர்களை ஆறுதல் படுத்துகிறது மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நான் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சுவிசேஷம் கிடையாது. அதாவது ஒருவேளை அந்த நோயாளி பிழைக்கலாம், பிழைக்காமலும் போகலாம். அது தேவனுடைய திட்டம் எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாமலேயே யாராவது ஒருத்தட்ட போய் உங்களை ஆண்டவர் சுகப்படுத்திடுவாரு, அதனால நீங்க அவரை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்ல. ஒருவேளை ஆண்டவர் வேறு விதமான முடிவை அவருக்கு வைத்திருந்தார், அந்த நேரத்துல நீங்க அவருடைய பாவ மன்னிப்பிற்கென்று அவருக்கு நீங்க அறிவுறுத்தாம, அவரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தாம, நீங்க வெறுமனே அவரை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துவார்னு சொல்லிட்டு நீங்க பொய்யா சொல்லி அவர் ஒருவேளை இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மாவுடைய கணக்கை தேவன் நம்மிடத்துலதான் கேட்பார். முதல்ல நம்ம இழிவான சுவிசேஷம் எது, உண்மையான சுவிசேஷம் எது, போலியான சுவிசேஷம் எது அப்படிங்கறத தெரிஞ்சு வைத்திருக்கிற நபர்களாக இருக்கணும். சோ இது மாதிரி அடுத்தவர்கள் இடத்துல போயிட்டு இந்த மாதிரியான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார், அந்த மாதிரியான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லாத எதையும் சொல்லி நீங்க தேவனை பின்பற்றும்படியாக அவர்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வேதம் நமக்கு கற்பிக்கிறதும் இல்லை. அப்ப இந்த யூடியூப்ல மற்ற டிவில எல்லாம் இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறாரு, உங்க மேல மனதுருக்கமாக இருக்கிறார், இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார், உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற யாரும் உண்மையான சுவிசேஷகர்கள் கிடையாது. அவர்கள் உங்களை தேவனிடத்திலே நடத்தி கொண்டு போகிறதும் இல்லை, தேவனை சந்திக்கும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்த போவதும் இல்லை. யார் ஒருவர் உங்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு உதவி செய்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வலியுறுத்துகிறாரோ, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்கிறாரோ, ஞானஸ்தானம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துகிறாரோ, அவர் தான் உண்மையான சுவிசேஷகர். அப்ப மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நினைவுல இருக்கிற நம்ம ஒவ்வொருவருமே இததான் செய்யணும். சரியான சுவிசேஷத்தை தான் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சில நேரம் நம்ம நினைக்கலாம், அவங்க ரொம்ப தேவையில இருக்கிறாங்க, அவங்க கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க, அப்போ அவங்க கடன் பிரச்சனையை மாற்றுவார்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் ஜெபம் பண்ணி அதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அவர்கள் தேவனிடத்திலே திரும்புகிறதற்கு அது ஒரு வழியாக இருக்கும். மற்றபடி நான் எந்த சொன்னாலும் அவங்க இப்ப கேட்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒருவேளை இப்ப கேட்காட்டியும் உண்மை எப்பொழுதாவது அவர்களுடைய இருதயத்திலே பேசும். அதனால பொய்யாய் எந்த ஒரு காரியத்தையும் அவர்களுக்கு சொல்லி, ஒருவேளை ஆண்டவர் சொன்னாரு நீங்க போய் சொல்லுங்க அவரிடத்துல அவருடைய கடன் பிரச்சனையை நான் மாத்துவேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னா நம்ம அங்க போய் சொல்லி அதற்காக அவர்களுக்கு ஜெபம் பண்ணுகிறதுல தவறு இல்லை. இந்த மனிதனை நான் குணப்படுத்த போகிறேன், நீ போய் சொல்லி அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுன்னு சொன்னார்னா அப்படி போய் சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுகிறதுல பிரச்சனை கிடையாது. இந்த வியாதியை இவங்களை விட்டு நீக்க போகிறேன், இந்த பேய் துரத்த போகிறேன், இவர்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகளை செய்ய போகிறேன் தேவன் சொல்லி நம்ம ஒரு காரியத்தை செய்கிறது நல்லதுதான். ஆனா எதுவுமே இல்லாம நம்ம சும்மா பொத்தாம் பொதுவாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு அங்க போய் அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாத்த போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஃபால்ஸ் ஹோப், தவறான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஊட்டுவதும் அது மூலமாகவே அவர்கள் வழி தவறி போய்விடவும் வாய்ப்பு உண்டு. ஒருவேளை அவர்கள் தங்களுடைய பாவத்திலே அந்த காரியத்துல இருந்து மீள முடியாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா தேவன் பேர்ல உள்ள நம்பிக்கையே அவர்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் சொல்லாம அவர் உங்களை சுகப்படுத்த போகிறார், அவர் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பாரு, அவர் உங்களை உயர்த்த போகிறார், அவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், அவர் உங்களுக்கு இந்த மாதிரியான காரியத்தை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அது பொய், அது சுவிசேஷம் இல்லை, அது இயேசுவை அறிவித்ததாக ஆகாது. அதே மாதிரி இந்த மாதிரியான மருத்துவமனையில பணிபுரிகிற பலரும் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா போய் அங்க உள்ள பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதோ பத்தியுமே அவர்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து யாரு, எதற்காக வந்தார், அவர் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், இந்த மாதிரியான பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை ரட்சிக்க முடியும்,
அப்படிங்கிற எதுவுமே சொல்லாமலே அவர்களுக்கு 2 நிமிஷம் பிரேயர் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, ஓ நான் அவங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி செய்கிற காரியங்களும் சுவிசேஷத்திலே சேர்த்தியாகாது. சுவிசேஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளானது. நீங்க எப்படி பாவத்துல இருந்து விடுதலை அடைய முடியும் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லி வழிகாட்டினீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையான சுவிசேஷம். இதெல்லாம் புரிந்து கொண்டு முதலாவதாக தேவனை சந்திக்கும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்தணும். மற்றவர்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு சரியான சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லணும். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.